அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கதையின் அத்தியாயம் மாத்ரி. வனவெளியில் காட்டு நெருப்பு பற்றி கொண்டது போலும். தொலைவில் தீயின் நாவுகள் படர்ந்து விரிகின்றன. காய்ந்த மரங்களும் சருகுகளும் வெடிக்கின்றன. பதுங்கி வாழ்ந்த உயிரினங்கள் தப்பியோடும் ஓசையும் நெருப்பின் ரணம் கொண்ட வேதனையும் எழும்புகின்றன. நெடு நாட்களாக காய்ந்த விருட்சங்களில் துயில் நீங்காது கிடந்த சர்ப்பங்கள் தங்கள் உடலை வளைத்து நகர்கின்றன. தொலைவிலிருந்து பார்க்க நெருப்பின் படர்தல் ஒரு விதமான வர்ண காட்சியாகவே மிளிர்கிறது. அந்த நெருப்பில் ஏதேதோ காட்சிகளும் உருக்களும் தோன்றி மறைகின்றன. வெம்மை தாங்காது ஒரு கனி வெடித்து சிதறுகிறது. காட்டு நெருப்பைப் போலத்தான் இருந்தாள் மாத்ரி. மற்ற தேசத்து பெண்கள் மது அருந்துவார்கள். அதிலும் கொண்டாட்ட நாட்களில் அரிசியில் செய்த மதுவையும் புளிப்பேறிய காடி கல்லையும் குடித்தவர்களாக நடனமாடுவார்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டாட தெரிந்திருந்தது. நடனமும் பாட்டும் துள்ளலும் என மற்ற தேசத்து ஸ்திரீகளிடம் உற்சாகம் கொப்பளித்து கொண்டிருந்தது. மற்ற நாட்டு பெண்கள் மிக அழகானவர்கள். உயரமும் சரிந்த கூந்தலும் மை தீட்டிய விழிகளும் கிளிகளின் கொச்சையான கொஞ்சுதலை போன்ற பாஷையும் கொண்டவர்கள். உடலின் வனப்பை எடுத்துச் சொல்லும் ஆடைகள் கொண்டிருந்தார்கள். இயல்பிலே தன் அழகு கொண்டிருந்த பெண்கள் நிரம்பிய நாடாக இருந்தது மற்ற நாடு. வணிகத்திற்காகவும் தொலைதூர பயணம் போகும் குதிரை வீரர்களும் மற்ற தேசம் வந்து அங்குள்ள பெண்களின் தொடுதலில் உயிர்ப்பு பெற்று போய்விடுவார்கள். அந்த பெண்கள் எத்தனையோ வலிய மருந்துகளையும் கிளர்ச்சியின் நுண் நரம்புகளையும் அறிந்திருந்தனர். மற்ற தேசத்து பெண்ணை அறிந்தவன் அதன் மீதிருந்த தன் லைப்பை விட்டுவிட முடியாது என மாத்ரி அறிந்திருந்தாள். பீஷ்மரும் இதை அறிந்திருந்தார். பீஷ்மரின் ரதம் மற்ற தேசத்தினுள் நுழையும் போதே சல்லியன் உணர்ந்து விட்டான். பீஷ்மர் மற்ற தேசத்தினுள் தன் இரத்த உறவை துவக்கப் போகிறார் என. பீஷ்மரும் அண்ணனும் பேசிக்கொண்டிருந்தவற்றை சேடிப் பெண்கள் மாத்ரியிடம் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பீஷ்மர் மிக நேரிடையாக சொல்லியிருந்தார். பிரதையை மணந்து கொண்டு சில வருஷ காலமாகியும் அஸ்தினாபுரத்து அரசன் பாண்டுவிற்கு புத்திர பாக்கியம் கூடவில்லை என்பதால் அவர் மற்ற தேசத்து ஸ்திரீயால் மட்டுமே பாண்டுவை தகப்பனாக்க முடியும் என்றார். சல்லியன் யோசித்து கொண்டிருந்தான். பாண்டு முன்னதாக குந்தி போஜன் மகள் குந்தியை மணந்தபோதும் அந்த திருமணத்தின் பயன் ஏற்படவில்லையோ? பீஷ்மரின் குரல் சன்னமாகி கேட்டது. நீங்கள் மாத்ரியை தருவதன் மூலம் அஸ்தினாபுரத்தின் சம்பந்தி ஆகிறீர்கள். பொன்னும் பொருளும் குதிரைகளும் உங்கள் வசமாகிவிடும். யோசிப்பதற்கில்லை சல்லியா. மாத்ரியால் மட்டுமே குருவம்சத்தினை தொடர முடியும். சல்லியன் ஒத்துக்கொண்டு விட்டான். மாத்ரி பாண்டுவை மணந்து கொண்டாள். பாண்டு உயர்ந்தும் வெளிரிய உடலும் ஆழமான கண்களும் கொண்டிருந்தான். மாத்ரிக்காக தனியான சிறிய அரண்மனை அமைத்திருந்தார்கள். மாத்ரி தனது திருமணத்தின் போதோ உணவின் போதோ மூத்த அரசியான குந்தி தேவியை கண்டதே இல்லை. மாத்ரி காத்து கொண்டிருந்தாள். இரவு கவிழ்ந்தது. பாண்டுவின் கண்களில் கனவு மிதந்து கொண்டிருந்தது. மாத்ரியும் முதிய தாதி சொல்லியிருந்தபடி தனித்த சுடராக எரிந்து கொண்டிருந்தாள். இரவு விரிந்து கொண்டே இருந்தது. பாண்டுவின் வேட்கைக்கு இருந்த தீவிரம் அவன் உடலில் இல்லாமல் போனது. அவள் எரிந்து கொண்டே இருந்தாள். பாண்டு தாகமும் வெளிரிய உடலுமாக தன் இயலாமையின் மீது விழிகளை மூடியபடி பெருமூச்சிட்டவாறு படுத்திருந்தான். எண்ணெய் ஸ்நானங்களும் சிறந்த மாமிச உணவுகளும் பாண்டுவிற்காக தயாரிக்கப்பட்டு இருந்தன. பாண்டு தன் வெளிரிய முகத்தில் மெலிதான சோகம் கொண்டிருந்தான். இரவுகள் ஒன்றின்மேல் ஒன்று கரைந்து கொண்டே இருந்தன. மாத்ரி அறிந்து கொண்டு விட்டாள். பாண்டுவிடம் மிஞ்சி இருப்பதெல்லாம் அடைய முடியாத ஆசைகள் மட்டுமே. அவன் மற்ற தேசத்து பெண்ணாலும் தன்னை உயிர்ப்பிக்க முடியவில்லையே என மனவேதனை கொண்டான். மருத்துவர்களின் ஔஷதங்களும் மலை நாட்டு வேடர்களின் மிருக தைலங்களும் கூட அவனை உயிர்ப்பிக்க முடியவில்லை. அஸ்தினாபுரத்து அரண்மனை பெண்களைப் போலவே மாத்ரியும் மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கிறாள் என அறிந்த பீஷ்மர் பாண்டுவினை நேரடியாக காண்பதையும் கூட தவிர்த்திருந்தார். சில மாதங்களின் சுழற்சிக்குள் பாண்டு இரவை முற்றாக வெறுக்க துவங்கிவிட்டான்.
அவன் நள்ளிரவு வரை எவரோடாவது பகடையாடி கொண்டிருப்பான். மாத்ரி காத்து கொண்டே இருப்பாள். அவள் கனவில் வன நெருப்பு ஒன்று பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. அவள் தானாக குந்தியை சந்திப்பதற்காக சென்றாள். குந்தியின் வசீகர அறையில் அவள் மட்டுமே தனித்திருந்தாள். அதில் தாழம்பூவின் நறுமணம் நிரம்பி இருந்தது. அவள் மாத்ரியை பார்த்ததும் பரிகாசம் பேசுகிறாள். மாத்ரிக்கு இந்த பரிகாசத்தின் வேதனை உடலெங்கும் நிரம்பியது. அவள் குந்தியை பார்த்து கொண்டே இருந்தாள். பருத்த ஆணின் உடலை போன்றதொரு கட்டு கொண்ட பெண்ணாக இருந்தவளின் மீது கண்கள் தாவின. அவள் நடந்தவற்றையெல்லாம் சொல்லி தீர்த்தாள். குந்திக்கு அவளை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டுமென்ற வெறி கூடியது. அவள் சொன்னாள், பிதாமகர் பீஷ்மர் பெண்களின் காலங்களை கணக்கிடுவதில்தான் தன் நேரத்தை அதிகம் செலவு செய்கிறார் போலும். இனி அரசனை தகப்பனாக்க எந்த தேசத்து பெண் வரப்போகிறாளோ? மாத்ரிக்கு குந்தியின் பேச்சும் எதையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டுமென்ற பிடிவாத நினைப்பையும் உணர முடிந்தது. குந்தி அவளை நினைத்து பரிதாபப்படுவதாகவே சொன்னாள். மாத்ரி குந்தியோடு சிநேகம் கொள்ள முடியாமலும் அவளை விட்டு விலகிவிட முடியாமலும் இருநிலை கொண்டிருந்தாள். பெண்களின் சயன அறைகளை விடவும் குதிரை லாயங்களில் குதிரைகளின் வனப்பை கண்டபடி உறக்கமற்று நிற்பதற்கே பாண்டுவிற்கு பிடித்தமானதாக இருந்தது. மாத்ரி தனது தனிமையில் எரிந்து கொண்டே இருந்தாள். வாசனை ததும்பும் நறுமண நீரும் அகில் புகைகளும் வேடுவர்கள் கொண்டு வந்த காட்டு மலர்களையும் கட்டியபடி அவள் காத்து கொண்டே இருப்பாள். பாண்டு வருவதே அற்றுப்போனது. பாண்டு தன் வீரர்களோடு தேசங்களை வெல்ல புறப்பட்டு போய்விட்டான். மாத்ரி மட்டுமே கனவில் மிதந்து கொண்டிருந்தாள். அவள் தூண்டப்பட்டு கொண்டே இருந்தாள். எண்ணிக்கையற்ற குதிரைகளின் முன் செல்லும் பாண்டு யாவும் மறந்து போய் கொண்டிருந்தான். கந்தர்வர்களின் நாடு வரை சென்று போரில் ஜெயித்த பெண்களோடு திரும்பி வந்தான். மாத்ரி அந்த பெண்களை கண்டாள். நீல நிறமான விழிகளை உடைய அவர்கள் தன்னை போலவே பாண்டுவை நினைத்தபடி அரை மயக்கத்தில் வந்திருந்தனர். பாண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது சபா அறையை நோக்கி வந்திருந்தான். சுடர் ஒன்று மட்டுமே அறையில் மினுங்கிக் கொண்டிருந்தது. பாண்டு அதையும் அணைத்துவிட சொன்னான். இருள் மட்டுமே நறுமணமாக பொங்கிக் கொண்டிருந்தது. பாண்டுவின் குரல் மட்டுமே கேட்டது. மாத்ரி, நான் குந்தியால் இன்றும் அவமதிப்பிற்கு உரியவனானேன். அவள் கண்களும் குரலும் என் மனதை ரணமாக்குகின்றன. பாண்டு பலவீனமாக வீழ்ந்தான். பாண்டு தன் மனதின் வேதனைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். மாத்ரி பேச்சற்றவளாக இருந்தாள். பின்பு கேட்டாள், நான் இனியும் இங்கே இருக்கப் போவதில்லை. மற்ற தேசம் செல்கிறேன். காத்திருப்பின் வலி என்னை கவ்விக்கொண்டே இருக்கிறது. பாண்டு இதனை கேட்டதும் தன் தீராத துயரக்குரலில் சொன்னான், வேண்டாம், நான் இனிமேலும் துயரமடைய இயலாது. நீ என்னோடு இருந்துவிடு. அவள் அந்த குரலில் இருந்த அதிகாரத்தை கண்டாள். பின்பு அவளாகவே சொன்னாள், நாம் வேறு தேசம் எங்காவது போய் வருவோம். இந்த தேசம் புத்திரர்களின் விதை பற்றி கொள்ளாத வறண்ட இடமாக இருக்கிறது. அவன் பதிலற்றவனாக இருந்தான். பின் ஏதோ யோசித்தவனாக சொன்னான், இந்த தேசம்தான் என் சுமை. இதிலிருந்து விடுபட்டு விட்டால் என் வம்சாவழியை பற்றி எவர் கவலைப்படப் போகிறார்கள்? நான் எல்லாவற்றையும் துறந்து வனம் செல்லப் போகிறேன், துறவியாக. மாத்ரி அந்த குரலை புரிந்து கொண்டு விட்டாள். அவன் யாவற்றையும் தன் வசமாக்குவதற்காக இறங்கிவிட்டான் என. மாத்ரி தானும் உடன் வருவதாக சொல்லியிருந்தாள். வனத்தின் தொலைவு அவர்கள் சென்றனர். குந்தி மாத்ரியை கண்காணித்தபடியே இருந்தாள். மாத்ரியால் குந்தியிடமிருந்து மீள முடியவே இல்லை. அவர்கள் வனத்தினை தன்னிடத்தில் வஞ்சித்து வந்திருந்தனர். தன் இச்சைகளை களைந்தவனாக அவன் துறவி போல கனிகளை உண்டு குசப்புள்ளில் படுத்திருந்தான். பாண்டு ரோகியைப் போலாகி விட்டிருந்தான். அவனுக்கு வைத்தியம் செய்பவர்கள் மூலிகைகளை தந்தபடி இருந்தனர். இரு பெண்களும் இரத்தத்தின் துள்ளலை ஏந்தியபடி காத்திருந்தனர். குந்தி கர்ப்பம் கொண்டிருந்தது மாத்ரிக்கு தெரிந்தது. அவளால் நம்ப முடியாமலேயே இருந்தது. வன வேடர்களின் மருந்துகளால் தன் கணவனின் வீரியம் உயிர்ப்பு கொண்டு விட்டதா என்ன? ஆனாலும் குந்தி தான் கர்ப்பமுற்றதன் காரணத்தை மாத்ரியிடம் சொல்லவே இல்லை. அவள் மூத்தவளின் கர்ப்ப நாட்களில் அவளின் சேவகத்தை செய்து கொண்டே இருந்தாள்.
பாண்டு மிகுந்த உடல் மெலிவுற்றவனாக இருந்தான். குந்திக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை குந்தியின் சாயலோ பாண்டுவின் சாயலோ கொண்டிருக்கவில்லை. மாத்ரிக்கு குந்தியிடம் அவள் கர்ப்பம் கொண்டதன் வழியை அறிந்து கொள்ள முடியவில்லை. பாண்டு இது யாவும் அவள் துர்வாச முனியின் அருளால் அடைந்த வாக்கு என்றும் அவள் நினைத்த மனிதரை அடையக்கூடியவள் என்றும் சொன்னான். மாத்ரியால் நம்ப முடியவில்லை. இது எவரின் குழந்தையாக உருக்கொண்டிருக்கிறது என கேட்டாள். இது யமன், தர்மராசன் என பாண்டு சொல்லி போனான். தாளாட்டல்களையும் ரசித்து கொண்டே இருந்தாள். மாத்ரிக்கு அந்த குழந்தையை காணும்போதெல்லாம் மனதில் தீராத வேதனை எழும்பி வரும். எங்கிருந்தோ அந்தணர்களும் குழந்தையின் பிறப்பை கணிக்கும் சாஸ்திரிகளும் வந்து சேர்ந்தனர். அவர்களில் ஒருவன் பாண்டுவிடம் இந்த குழந்தை ராஜ்யத்தினை ஆண்டபோதும் துறவியைப் போல இதன் சுபாவம் அமைதியானது என சொல்லி அலைக்கழிப்பும் சுளிப்பும் மிக்கது இக்குழந்தையின் வாழ்க்கை என்றனர். சில மாதங்களுக்குப் பிறகு திரும்பவும் குந்தி கர்ப்பவதியானாள். மாத்ரியால் இனிமேலும் இதனை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்க முடியாது. அவள் குந்தியிடமே கேட்டாள். குந்தி, இது மற்ற தேச பெண்களைப் போல உடல் சேர்ந்ததால் உண்டாவதில்லை. இது ஞோகம் என்றாள். குந்தி பிரசவிக்க 2 நாட்களுக்கு முன்னதாக ஜோதிடக்காரர்களால் குழந்தையின் எதிர்ப்படும் நாட்கள் கணிக்கப்பட்டு கொண்டிருப்பதை கண்டாள். குந்தியின் வயிறு பருத்து திணறிக் கொண்டிருந்தது. அவள் பருத்து உருண்ட தலையும் பெரிய உடலும் கொண்ட ஆணை பிரசவித்திருந்தாள். மூர்க்கமான மலைவாசியின் முகத் தோற்றம் போலிருந்த குழந்தையை எவராலும் தூக்கவும் முடியவில்லை. ஜோதிடர்கள் இந்த குழந்தை விவேகம் கொண்டிருக்காது, மிக பலசாலி என்றனர். மாத்ரி பாண்டுவிடம் தானும் யோகத்திற்காக காத்திருப்பதாகவும் தனக்கு அந்த வாக்கினால் கர்ப்பம் கொள்ளும் மந்திரச் சொல்லை அறிந்து தர வேண்டும் என்றாள். பாண்டு குந்தியின் சயன அறையில் 2 குழந்தைகளை கண்டு கொஞ்சியபடி மாத்ரியின் ஆசைகளை சொன்னான். குந்தி அதை வன்மமாக மறுத்துவிட்டாள். அவள்தான் பேரழகியாயிற்றே, அவளுக்கு எதற்கு மந்திரச் சொல் என அவமதித்தாள். 3வது கர்ப்பமும் கூடியது. குந்தி தன் விருப்பமான மனிதரோடு கூடி இம்முறையும் கர்ப்பம் கொண்டிருந்தாள். பாண்டு எதையும் மறந்தவனாக நிசப்தித்திருந்தான். இந்த குழந்தை தன் மனைவியின் குழந்தைகள் என்றே அறிந்திருந்தான். இம்முறை பிறக்கப் போகிறவன் குரு வம்சத்தின் பெயரை உலகறிய வைப்பான். வீரன், வில்லாளன், இவன் இரத்தம் வம்சத்தினை பெருக்கிச் செல்லும் என்பதை கேட்ட குந்தி சந்தோஷம் கொண்டாள். மாத்ரியால் தாழ முடியவில்லை. பனி மூடிய மலைப்பகுதியில் அவள் தனியாக அலைந்து கொண்டிருந்தாள். தொலைவில் அவள் ஒரு சிறுத்தையைப் போல சுற்றி அலைவதைக் கண்டு கொண்டே இருந்தாள் குந்தி. இனி தன் மக்களை வெல்ல எவரும் பிறந்திட மாட்டார்கள் என்பதன் நினைவு அவள் உடலெங்கும் நிரம்பியிருந்தது. சயனத்திற்குள் மாத்ரி வந்து சேர்ந்தாள். எல்லா இரவையும் போல உறக்கமற்றவளாகவே இருந்தாள் குந்தி. அவள் காதில் விழவே முணுமுணுத்தாள். அவளின் கடைசி சொல் மட்டும் கேட்டது. நீ இதை ஒருபோதும் பாண்டு அறிய செய்யக்கூடாது. மாத்ரி தன் விருப்பத்திற்கிணங்க இருவரை அழைத்தாள். அஸ்வினி தேவர்களான இரட்டையர்கள் அவளுடன் கூடினார்கள். மாத்ரியும் கர்ப்பஸ்திரியானாள். அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. தனக்கு இன்னமும் ஒரு முறை அந்த மந்திரச் சொல்லை அறியச் செய்யும்படி அவள் குந்தியிடம் கேட்டபோது, இனி அந்தச் சொல் தனக்கும் மறந்து போகும்படி தானே தன் சக்தியை அழித்து கொண்டதாக சொன்னாள் குந்தி. அவர்கள் குழந்தைகளை வனவெளியில் வளர்த்து கொண்டிருந்தனர். பாண்டு, இந்த பிள்ளைகள் தன் மனைவியின் குழந்தைகள், தன் வம்சத்தின் கிளைகள் என்றபோதும் தன் பிள்ளைகள் இல்லை என்பதை அறிந்தே இருந்தான். அவன் தன் கசப்பை தினமும் விழுங்கிக் கொண்டே இருந்தான். பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். தனது பிள்ளைகள் தன்னைப் போலவே வசீகரம் ததும்ப இருப்பதை கண்டதும் மாத்ரிக்கு சந்தோஷமாக இருந்தது. குந்தியின் பிள்ளைகளில் பல்குணனை தவிர மற்றவர்கள் அழகில் சிறந்தவர்களில்லையே. பாண்டு பனிமலையின் சிறு பாறைகளில் அலைந்து கொண்டே இருந்தான். மாத்ரிக்கு இப்போது உலகம் மாறிவிட்டது. அவள் தன் 2 குழந்தைகளின் மீது கவனம் பிசகாமல் இருந்து வந்தாள். பல்குணனின் ஜென்ம தினத்தன்று மாத்ரி எல்லா நாளையும் விடவும் மயக்கமூட்டும் மலர்களைச் சூடியிருந்தாள். அன்றைய தினம் பாண்டுவிற்கு தன்னால் ஒரு பெண்ணை தாய்மை அடையச் செய்ய முடியும் என நினைத்தான். தன் பிள்ளை மாத்ரியின் கர்ப்பத்தில் உருக்கொள்ள சிற்றோடைகளின் வழியில் நடந்தபோது அவளை தன் வசமாக்கினான். மாத்ரி அறிந்துவிட்டாள். பாண்டுவின் உதிரம் தன்னுள் பாய்ந்து தான் கர்ப்பம் கொண்டு விட்டால் போதும். குந்தி இனி ஒருபோதும் தன்னை கட்டுப்படுத்த முடியாது. தன் பிள்ளைகளே ராஜ்யத்தின் வாரிசாகி விடுவார்கள்.
மாத்ரி பதில் பேசவே இல்லை. அவள் பாண்டுவை அனுமதித்தாள். அவன் உடல் துள்ளி முறிந்தது. அவன் காத்து கொண்டிருந்த உயிரின் நுனி அடங்கிவிட்டது. பெருமுச்சிட்டபடி வீழ்ந்த விலங்கினைப் போல பாண்டு வீழ்ந்தான். அவன் கண்கள் இமைகள் மூடிக்கொண்டே இருந்தன. இனி தன் உதடுகள் பேசப்போவதில்லை என அறிந்து அவன் கண்கள் எதையோ யாசித்து பின்பு அதுவும் மறைந்தது. மாத்ரி கூக்குரலிட்டாள். குந்தி தன் கணவனின் மரணத்தின் நிகழ்வினை விடவும் மாத்ரியின் இரகசிய ஆசையை அறிந்து கொண்டவளாக அவளை ஏசத் துவங்கியிருந்தாள். தன் உடலில் ஆணின் வாசம் நிரம்பியிருப்பதை மறைக்காதவளாக மாத்ரி நின்று கொண்டே இருந்தாள். அவள் தன் கணவனின் கடைசி நிமிட கூடுதலுக்கு உட்பட்டிருக்கிறாள் என்பதை அறிந்த குந்தி அவளிடம் அரசனின் மரணத்திற்கு அவளே காரணம் என்றாள். மாத்ரி தன் அவமானத்தை இனியும் சகித்து கொண்டிருக்க மறுப்பவளாக நிசப்தமாக காத்திருந்தாள். குந்திக்கு பயமும் மரணத்தின் சோகமும் ஒரே நேரத்தில் பிறந்திருந்தன. மாத்ரி கருக்கொண்டு விட்டாள். அவளின் பிள்ளையல்லவா அஸ்தினாபுரத்தின் அரியணைக்குரியவனாகி விடுவான் என குந்தி பயந்து கொண்டே இருந்தாள். வன பிரதேசத்திலிருந்து வேடுவர்களும் தொல்குடி மக்களும் வந்து சேர்ந்திருந்தனர். அவர்கள் இறந்தவனுக்கு உரிய சடங்கு முறைகளை செய்வதற்காக அந்தணர்களை கொண்டு வந்தனர். மாத்ரி எதையும் பேசவில்லை. மாத்ரிதான் தகப்பனின் மரணத்திற்கு காரணம் என்பது போல பிள்ளைகளின் கண்களில் பயம் ஒளிந்திருந்தது. பாண்டுவின் உடலை எரிப்பதற்கான விறகுகள் அடுக்கப்பட்ட போது மாத்ரியின் கண்கள் குந்தியை பார்த்து கொண்டே இருந்தன. பின்பு மாத்ரி தன் பிள்ளைகளை குந்தியின் கைகளில் தந்தவளாகச் சொன்னாள், நான் இனி உயிரோடு இருப்பதால் அவமானத்தின் வடுக்களை தாங்க முடியாது. இந்த நெருப்பில் கலந்து விடுகிறேன். மூத்தவளே, இவர்கள் உன் குழந்தைகள். நீ கற்றுத்தந்த மந்திரச் சொல்லின் வழி பிறந்தவர்கள். இனி உன் குழந்தைகள் எனச் சொல்லியபடியே அவள் நெருப்பில் வீழ்ந்தாள். நெருப்பு அவளை மெல்ல தன் வசமாக்கிக் கொண்டது. மாத்ரி எரிந்து கொண்டே இருக்கிறாள். வனத்தின் நெருப்பு சரிந்து பரவிச் சென்று கொண்டே இருக்கிறது. இரவில் அதனை பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை அன்றி வேறு யார் மாத்ரியை பற்றி நினைக்கக்கூடும்? இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.